ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்று மாலையிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி மாலை வரை அவர் தியானத்தில் ஈடுபட இருக்கிறார். சரியாக இன்று மாலை 6 மணிக்கு அவர் தியானத்தை துவங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்தடைக்கிறார். வந்தவுடன் அவர் பகவதி அம்மன் கோயிலில் வழிபட்ட பிறகு விவேகானந்தர் மண்டபம் செல்வார் என்று சொல்லப்படுகிறது. அங்கு விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் 6 மணிக்கு தன்னுடைய தியானத்தை துவங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்திருக்கிறார். அந்த அண்மைச் செய்திகளையும் நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மனு. அவரோடு பேசலாம். மனு, தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த பிரதமருடைய பயணங்கள் என்னவாக இருக்கிறது? அந்த திட்டம் என்ன? கார்த்திகா, அதாவது 3 நாள் பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்திறங்கி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி, அதாவது சர்வதேச சுற்றுலாதலமான கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்தில் வந்திறங்கியுள்ளார். தற்போது அந்த ஹெலிகாப்டர் தளத்தில் வந்திறங்கியுள்ள அவர் அங்கிருந்து, அதாவது விருந்தினர் மாளிகைக்கு சென்ற பிறகு அங்கிருந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்ல உள்ளார். அதாவது இந்த அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு சுவாமி தரிசனம் செய்த பிறகு அங்கிருந்து பூம்புகார் படகு தளத்துக்கு சென்று அங்கு பூம்புகார் படகு தளத்திலிருந்து படகில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்ல உள்ளார். இன்று அவர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் கிட்டத்தட்ட 5:30 மணி அளவில் அந்த பகுதிக்கு விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் சென்று சேரும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அங்கு செல்லக்கூடிய பிரதமர் இன்று முதல் தியானத்தில் ஈடுபட உள்ளார். அதை இன்றும் நாளை மற்றும் மறுநாள் ஜூன் 1ஆம் தேதி வரை இந்த தியானத்தில் பிரதமர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் இருக்க உள்ளார். அந்த தியானம் இருப்பதற்காகத்தான் தற்போது பிரதமர் இங்கு வந்துள்ளார். இங்கு வந்த பிரதமர் தற்போது ஹெலிகாப்டர் தளத்தில் ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கி கொண்டிருக்கும் நிலையில் அவர் விருந்தினர் மாளிகையில் சற்று ஓய்வெடுத்த பிறகுதான் அங்கிருந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்வதாக உள்ளார். மனு, பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது வந்து இறங்கியிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக யாரும் இருக்கிறார்களா? அது மட்டும் இல்லாம அவர் தியானத்தில் 6 மணியிலிருந்து ஈடுபட இருக்கிறார். இன்று மாலை 6 மணியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி பிற்பகல் வரை அவர் தியானத்தில் ஈடுபட இருக்கிறார். இந்த இடைப்பட்ட இந்த தியான பண்ணக்கூடிய அந்த இடைவெளியில அவருக்கான உணவு எப்படி இருக்கும்? அவரை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அது குறித்து வரும் இருக்கா? அதாவது பிரதமர் இன்று தனிப்பட்ட, அதாவது ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் தற்போது கன்னியாகுமரி வந்துள்ளார். அதனால் அரசு அதிகாரிகளோ அரசியல் கட்சி, அதாவது பாஜகவினுடைய மாவட்ட தலைவரோ முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட யாருமே இந்த ஹெலிகாப்டர் தளத்தில் அவரை வரவேற்பதற்காக வரவில்லை. குறிப்பாக தேர்தல் விதிமுறைகள் இருப்பது காரணமாக இந்த ஹெலிகாப்டர் தளத்தில் அரசு தரப்பில் மாவட்ட ஆட்சியாளரோ காவல்துறை கண்காணிப்போ உட்பட அரசு அதிகாரிகள் யாருமே வரவில்லை. ஆனால் அவர் வந்து இந்த பகுதியிலிருந்து பகவதி அம்மன் கோவில் தரிசனத்துக்கு பிறகு சர்வதேச சுற்றுலா, அதாவது திரிவேணி சங்கமம் பகுதியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்லக்கூடிய அவர் அந்த பகுதியில் தொடர்ந்து நாம் பேசலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.